எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி இவர்கள் போல நல்லாட்சி அமையணும்னு சொன்னா அதிமுக வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு துறைமுகம் தொகுதியில் நடிகையும் பாஜக நிர்வாகியுமான திருமதி குஷ்பு சுந்தர் அவர்கள் பிரச்சாரம் செஞ்சுருக்காங்க. இவங்க போன தடவை எலெக்ஷனில் நின்னாங்க. கிட்டத்தட்ட 30,000 ஓட்டோ 40,000 ஓட்டோ வாங்கினாங்க. அவ்வளவு மக்கள் ஓட்டு போட்டாங்க. தோத்துட்டாங்க. தோத்ததுனால அரசியலை விட்டே போயிடணும்னு அர்த்தமா? ஆனால் திரும்பி அந்த தொகுதி பக்கம் வந்தாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. எலெக்ஷன் டைமில் அந்த மாதிரி நடிகைகள் வர்றாங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்க, மக்களும் அவங்கள நம்பி ஓட்டு போடுறாங்க. தோற்று போயிட்டா அவ்வளோதான், அதோட அவங்க உண்டு அவங்க வேலையை உண்டுன்னு பார்க்க போயிடுறாங்க. அவங்க வருமானத்துக்கு என்னவோ அதை பார்க்க போயிடுறாங்க. தோற்று போனாலும் அந்த தொகுதியில் எதுவும் சேவை செய்யக்கூடாதுன்னு இருக்கா, இல்லை மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்கா? இப்படி எதுவுமே செய்கிறதில்ல. ஓ இப்போ மட்டும் கத்துதா இந்த பள்ளி அப்படிங்கிற மாதிரி எலெக்ஷன் டைம்ல வர்றாங்க, அப்புறம் காணாமல் போயிடுறாங்க. மக்களும் அவங்கள நம்பி எப்படி ஓட்டு போடுறாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது.